வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம அக்டோபர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா அம்மனுடைய அருள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கப்பெற்று அந்த எப்படி ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடியவளாக இருக்கிறாளோ அதே மாதம் தான் இந்த அக்டோபர் மாதமும் இந்த அம்மனுடைய அருளால் எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த மாதத்துல நவராத்திரி 2ஆம் தேதி தொடங்குகிறது, 12ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்த 9 நாட்கள்ல நீங்க மிக ஸ்ரத்தையோடு ஒரு ஆத்மார்த்தமோடு பூஜை செய்தீங்கன்னா, வழிபாடு செய்தீங்கன்னா, பெண்கள் மட்டும் இல்லாது ஆண்களும் உங்களால முடிந்த ஒரு பூஜைகளை செய்யுங்க. இந்த நவராத்திரியில அது செய்யும் போது உங்களுக்கு தேவையான ஒரு முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது. இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதை நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்ன்றது அவங்களுக்கும் தெரிய வரும். அதனால நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல இந்த மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அதாவது சுகஸ்தானத்துல உச்சம் அடைய போறார் இந்த மிதுன ராசிக்கு புதனாகப்பட்ட அந்த ராசி அதிபதி. இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல ஒரு பலன்களை, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வராத பணவரவுகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேர் வட்டிக்கு கடன் கொடுத்துருப்பீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அஷ்டம சனி நடக்கும் போது எல்லோருமே தன்னுடைய பணத்தை பாதுகாத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் என்ன பண்ணுவீங்க, நீங்க ஒரு இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க வட்டிக்கு பணம் கொடுத்துருப்பீங்க. அவங்க உங்களுடைய தெரிந்த நண்பர்களாக இருப்பாங்க, தெரிந்த உறவினர்களாக இருப்பாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா உங்களுக்கு அந்த பணம் வராத ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல அதற்குண்டான ஒரு பணம் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. இந்த காலகட்டத்துல அதற்குண்டான முயற்சிகள்லாம் நீங்க செய்யுங்க. இது நாள் வரைக்கும் உங்க நண்பரோ உங்களுடைய உறவினரோ அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல இல்ல, உங்களுடைய போராத நேரம், உங்களுக்கு உண்டான ஒரு வெறுமையான காலம், இந்த மாதிரியான பண வரவுகள்ல தடைகள் அதிகமாக இருந்தது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல அதற்குண்டான நிவர்த்திகள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஏன்னா மிதுன ராசி என்பவர்கள் பலவிதமான ஒரு குழப்பவாதிகள் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இந்த முடிவு எடுத்தா இது நல்லா இருக்குமா, இல்ல அதற்கு நெகட்டிவாக யோசிப்பாங்க. எதிர்மறையாக யோசிக்கும் போது அதுல நிறைய ஒரு டிராபேக்ஸ் இருக்கும் போது உங்களால ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருப்பீங்க இந்த மிதுன ராசி என்பவர்கள். அப்படி எடுத்த முடிவு தான் இந்த மாதிரியாகலாம் உங்களுடைய பணத்தை கொண்டு நீங்க உங்களுடைய தெரிந்த நபர்களுக்கோ உறவினர்களுக்கோ கொடுத்தது. அது மிக நீண்ட காலமாக உங்க கைக்கு வரவே இல்லை. ஆனா நீங்க இப்போ வேலையை இழந்து ஒரு மாதம் செலவுக்கே கஷ்டப்படும் போது அந்த பணம் கூட உங்களுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அதற்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம். வேண்டிய பணவரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மிதுனராசி அன்பர்கள் தொழில்ல பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு அபரிமிதமான ஒரு லாபம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். அந்த ராசியிலே இருக்கும் போது உங்களை தேடி தொழில்ல லாபம் வருவதற்கும் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நல்ல ஒரு கஸ்டமர் கிட்ட ரீச் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாகவும் தான், ஒரு வாய்ப்பாகவும் தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்கள் வேலையில நிறைய ஒரு மாற்றங்களை செய்ய போறீங்க இந்த காலகட்டத்துல. அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர், லாபஸ்தானாதிபதி ஆகப்பட்டவர் அடுத்து 21ஆம் தேதி அக்டோபர் மாதம் உங்களுக்கு நீச்சமாக ஆக போறாரு. அதனால அந்த வேலை சம்பந்தமான ஒரு முயற்சிகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த வேலையே போருமா, இல்ல வேற வேலையை நம்ம தேடலாமா? ஏன்னா இது
இதற்குண்டான ஒரு வருமானங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்தாலும் ஏதோ ஒரு தேவைகள் நிறைவேறாத ஒரு எண்ணமாகவே இருந்துட்டு இருக்கு. என்னவோ அஷ்டம சனின்றீங்க, என்னவோ செவ்வாய் மாறுதுன்றீங்க, நீச்சமாகுதுன்றீங்க, ஆனாலும் எங்களுடைய தேவைகள் என்னைக்குமே நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்ட அந்த ஒளி கிரகம் உங்களுடைய சுகஸ்தானத்துல வராரு. இந்த மாதத்துல சுகஸ்தானத்துல இருந்து அப்புறம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகும் போது நீங்க சொத்துக்கள் மூலமாக அடையவிருந்த ஒரு சாதகமான ஒரு நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் சொத்து வாங்கணும்ன்ற ஒரு முயற்சியில கடந்த ஒரு 4 மாதமாக நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அதுல இருந்த ஒரு புரோக்கரேஜ் மூலமாக உங்களுக்கு இழப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த நடுவுல ஒரு புரோக்கர் மூலமாக உங்களுக்கு நிறைய காசு விரயமா செலவாகிட்டே இருக்கு. ஆனாலும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நம்மளுக்கு வேணும் அப்படின்ற ஒரு விடாமுயற்சியோட தேடும் போது இந்த அக்டோபர் மாதம் அதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது நிறைய பேருக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நிறைய ஒரு சொத்துக்கள் மூலமாக வழக்குகள் இருக்கும். அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அந்த 4ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியும் அதோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதம் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய வழக்குகளும், அடுத்து குடும்பம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய வழக்குகள், விவாகரத்து வழக்குகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு அவமான வழக்குகள்லாம் நிறைய போட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் உங்களை சார்ந்தவங்க உங்களை ஏமாற்றி போகும்போது அதனுடைய வெறியும் அதனுடைய மன உளைச்சலும் எப்படியாவது இவங்க தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நீங்க மற்றவர்கள் மீது வழக்குகள் எல்லாம் போட்டிருப்பீங்க. அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவி இடையே பிரச்சனை மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா மனைவி தன்னுடைய பேச்சை கேட்காம அவங்க ஒரு பாதையில செல்வது, கணவர் தன்னுடைய வழிக்கு வராம வேறொரு பாதையில செல்வது, தகாத உறவுகள், தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத பேச்சுக்கள், இப்படி இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு சின்னாபின்னமான மாதிரியான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரம். ஒன்னா பிரியணும் இல்ல நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏதாவது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு முடிவுகள் தான் சாதகமாக இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதக பலன்கள், சுய ஜாதக பலன்கள், தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.